ஹே காய்ஸ்! இது வந்து ஒரு டெக் Q&A சீரிஸ். ஸோ இதுதான் வந்து எபிசோட் 1. கமெண்ட்ஸ்ல என்னலாம் கேட்குறீங்களோ, அது எல்லாமே இந்த வீடியோல வந்து சொல்லப் போறோம். பிளஸ் இன் பிட்வீன் ஏதாவது டெக் ரிலேட்டட் எதுவா இருந்தாலும் நம்ம அத பத்தி வந்து பேசலாம். அண்ட் நீங்களும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ராஜ்குமார் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா அவங்க இத கேட்டுட்டு இருக்காங்க. அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ் ஐஎம் லிஸ்ட் கேட்டுட்டே இருக்கேன் ப்ரோ. அதுக்கு ஆன்ஸர் பண்ண மாட்றீங்க. ஸோ இன்னைக்கு பண்ணிடுவோம் அதுக்கு. ஸ்க்ரீன்ல இப்ப உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஐஎம்ஸ் வந்து தெரியும். இது எல்லாமே அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பிரைஸ் முக்கியம் இல்ல அப்டின்னா 7X Legato இந்த ஐஎம்ல வந்து ஒரு சூப்பர் அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி சவுண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு ஹெட் வழியா அப்படியே சென்டர் டூ ரைட் அந்த மாரி போறது. ஸோ மண்டையில அப்படியே சவுண்ட் அப்படியே மூவ் ஆவுறது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். சூப்பர் இமேஜிங் குவாலிட்டி இருக்கும். ரொம்ப ஒரு அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ்க்கு அது நல்லாருக்கும். அண்ட் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரூத் இயர் கேட் ஐஎம் வந்து நல்லாருக்கும். அண்ட் அது இல்லாம டான்ஜிம் பண்ணியிருக்கு. அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ்ன்னும்போது நார்மலி ட்ரபிள் மட்டும் இருந்து அண்ட் பேஸ் இருந்து அப்படி இருக்கிற சவுண்ட் ப்ரொஃபைல் கூட அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ் மாரி தான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா, மிட்ஸ் கம்மியா இருக்கும். பட் மிட்ஸும் கரெக்ட்டா இருந்து, எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னா, அது ஒரு ஒரு ஐஎம்ஸ் பொறுத்து மாறும். 2K பட்ஜெட்னா ட்ரூத் இயர் கேட் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் டான்ஜிம் பண்ணி, இல்ல பட்ஜெட் அதிகமா போறீங்கன்னா, அப்போ வந்து 7X Legato கண்டிப்பா சூப்பர் சாய்ஸா இருக்கும். அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ்க்கு. அண்ட் மத்த ஐஎம்ஸோட லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து பிரகாஷ் அப்படின்றவங்க, ப்ரோ ஆக்ஸிஜன் OS 16 அப்டேட் பண்ணலாமா? வேண்டாமா? நெறைய பேர் பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்றாங்க. லேக் ஆகுதுன்னு சொல்றாங்க ஃபார் OnePlus 12R. OnePlus 12R தான் நான் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுல ஆக்ஸிஜன் OS 16 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லேக்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய லேக்லாம் கிடையாதுங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு மைல்டான லேக் அங்கங்க நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்ப ஃபோன்பேல கடையிலலாம் வந்து ஸ்கேன் பண்ணுவோம்ல, அப்ப ஸ்கேனர் ஓப்பன் பண்ணும்போது கேமரால பிரிவ்யூ வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து காட்ட மாட்டேங்குது. இப்ப அந்த பார்கோட் கிட்ட எடுத்துட்டு போறோம்னா, அந்த பார்கோட் டக்குன்னு வந்து காட்டாது. அந்த அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லைட்லி ஹேங் ஆகும். அண்ட் சில டைம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் ஆயிடும். ஸோ அந்த ஒரு சில டைம் இந்த மாரி நடக்குது. அண்ட் லாங் டர்மா வந்து எனக்கு அப்பப்போ ஒரு பக் வந்துட்டே தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, Apple மியூசிக் நான் ஓப்பன் பண்ணும்போது, DAC யூஸ் பண்ணும்போது திடீர்னு சடனா வந்து கொஞ்சம் ஹேங் ஆகும். டக்குன்னு லாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பக் தான் இது எனக்கு பொறுத்தவரைக்கும். ரொம்ப மேஜர் லேக் கிடையாது. இது ஒரு சின்ன சின்னதா அப்பப்போ ஒரு பக் மாரி வரும். அண்ட் அடுத்து பேட்டரி பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஸோ அது வந்து கண்டிப்பா யூசேஜ் ஹவர்ஸ் பொறுத்து மாறுங்க. ஸோ இப்ப இந்த ஆக்ஸிஜன் OS 16 நான் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல செக் பண்ணேன். இப்ப பேட்டரி செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு மோட் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் கன்சம்ப்ஷன் மோட் இருக்கு. அப்புறம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குல்ல. அந்த 3 மோட்லயுமே செக் பண்ணேன். ஒரு பேலன்ஸ்டு மோடு, பவர் கன்சம்ப்ஷன் மோட்லாம் 10 ஹவர்ஸ் யூசேஜ் ஹவர்ஸ் வரும். நார்மலான ஒரு யூசேஜ் அப்டின்னும்போது. இதுவே நீங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட் போட்டீங்கன்னா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும் ஃபோன் உங்களுக்கு அப்போ. நல்ல ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்கட்டும், நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ் தான் அந்த எஸ்ஓடி வந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு வந்து எனக்கு தெரியல. பட் சொல்லிக்கிறேன் நானு. பேட்டரி செட்டிங்ஸ்ல போனீங்க அப்டின்னா, இப்ப முன்ன மாதிரி கிடையாதுங்க. பேட்டரியோட அந்த யூஐ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து எப்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எப்ப சார்ஜ் பண்ணோமோ, அந்த சார்ஜிங் டைம்லருந்து அடுத்த சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ எஸ்ஓடி அப்டின்றத காட்டும். எவ்வளோ யூசேஜ் ஹவர்ஸ் அப்டின்றத காட்டும். இப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, யூசேஜ் ஹவர்ஸ் வந்து காட்டுது. இதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜ் பண்ணதுலருந்து இதுவரைக்கும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்றத காட்டுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் வந்து 2 டேஸ் 9 ஹவர்ஸ் 1 மினிட். நான் சார்ஜ் இதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அதோட சார்ஜ் பண்ணவே இல்ல. ஆனா இப்ப எஸ்ஓடி பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் 42 மினிட்ஸ் தான் காட்டுது. பட் இதுல எஸ்ஓடி எப்படி காட்டும் அப்படின்னா, லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு தான் எஸ்ஓடி காட்டும். இப்ப ஆனா நான் 2 நாள் கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கடைசி நாள் மட்டும் தான் எஸ்ஓடி காட்டும். அப்ப அதுக்கு முன்னாடி முந்தா நேத்தோட எஸ்ஓடி வந்து இதுல மறைஞ்சு போயிடும். அதாவது மைனஸ் ஆயிடும். சோ அதுதான் இப்ப இந்த புது யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த பேட்டரி செக்ஷனுக்கு. மேபி நீங்க இத பார்த்துட்டு கூட ஓகே எஸ்ஓடி கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேட்டரிய ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லி சார்ஜ்ன்னு வரும். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அந்த பேட்டரிய ட்ரெயின் பண்றதுக்கு என்னலாம் நீங்க யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு எஸ்ஓடி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு செக் பண்ணி வந்து சொல்லுங்க. ஆனா நான் செக் பண்ணது என்னன்றத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து இப்ப காட்டுறேன். வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 6 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் எஸ்ஓடி ஈஸியா வரும். பேஸ்ட் ஆன் யூசேஜ் ஹவர்ஸ். அடுத்து இன்னொரு யூசர், ப்ரோ இப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்கு? அவர் எந்த இயர்ஃபோன்ஸ் கேட்கிறார்னா, அந்த JBL Tune 310C இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். இந்த இயர்ஃபோன்ஸ் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அப்படியே தான் இருக்கு. பத்திரமாவும் இருக்கு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வேற ஏதாவது ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கேன். பட் இது ₹1500 அந்த பிரைஸ்க்கு இதுல வந்து பவரே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஃபர்ஸ்ட்லி. அண்ட் அது வந்து நான் கனெக்ட் பண்ண ஃபோன் பார்த்தீங்கன்னா, Realme 12 Proல கனெக்ட் பண்ணேன். OnePlus 12Rல கனெக்ட் பண்ணேன். வேற ஃபோன்ல எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் கனெக்ட் பண்ணி கேட்டதுல பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. வால்யூம் லெவல் கம்மியா இருக்கு. அண்ட் மத்தபடியும் ரொம்ப எக்ஸைட்மென்ட் குடுக்குற மாரி எந்த சவுண்ட்ஸுமே கிடையாது. பிரைட்னஸ் ஏரியாலயும் சரி, பேஸோட ஏரியாலயும் சரி, ரொம்ப ஃபிளாட்டா தான் வந்து இருக்கும்.
பட் இருந்தாலுமே ஃப்ளாட்டா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா, அது சவுண்டிங் செம்மையா இருக்கும்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சவுண்டிங் இதுல கிடையாது. பேசிக்கா அதான் ஒண்ணு. அண்ட் இதோட விலை வந்து 1500 அந்த பிரைஸ்க்கு இது கண்டிப்பா வந்து வொர்த்ன்ற மாரி எனக்கு தெரியல. அண்ட் இன்னொருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இன் OnePlus Nord 5 ஆஃப்டர் அப்டேட் Oxygen OS 16 ஏஐ ஃபீச்சர்ஸ் நாட் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவ் டூ ரிசால்வ் இட் டூ வொர்க். ஏஐ ஃபீச்சர்ஸ்னா வந்து எத சொல்றாருன்னு தெரியல. நெறைய இருக்கு. பட் மெயின்லி உங்களோட ஃபோன்ல செட்டிங்ஸ் OnePlus ஃபோன்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு, செட்டிங்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த OnePlus ஏஐக்கான டெடிகேட்டட் செட்டிங்ஸ் இருக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின். அண்ட் இன்னொரு விஷயம் OnePlus பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ ரைட்டர்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்க சோசியல் மீடியா ஆப்லலாம் போனீங்கன்னா, இல்ல ஏதாவது நீங்க டைப் பண்ண போகும்போது ஏஐ ரைட்டர்ன்னு ஒண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அத மட்டும் இப்போதைக்கு டெம்பரவரியா டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல சில கோளாறு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. மத்தபடி மீதி எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸும் வந்து வொர்க் ஆகும் OnePlus ஃபோன்ல. ஸோ மேபி உங்களோட ஃபோன்ல வந்து இந்த ஃபீச்சர் காட்டல அப்டின்னா, அது மேபி அடுத்த அப்டேட்ல வரலாம். இல்லன்னா அது சப்போர்ட்டட் இல்லாம கூட இருக்கலாம் தெரியல. அடுத்து அருண் விஜய் அப்படின்றவரு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. OnePlus Nord 5 பெஸ்ட். பாதி ஸ்பெக்ஸ் 15Rல இருக்கு. Nord 5 வாங்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, OnePlus 15Rல இருக்கிற பாதி ஸ்பெக்ஸ் வந்து OnePlus Nord 5ல இருக்கு. அதனால Nord 5 வாங்கலாம்னு சொல்றாரு. கண்டிப்பா OnePlus 15Rல அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஏரியால ஒரு அட்வான்டேஜ், பேட்டரி, ப்ராசஸர், அதுக்கப்புறம் அதோட பில்ட் குவாலிட்டி. ஏன்னா லேட்டஸ்ட் அந்த IP69K வேரியும் வந்து இருக்கு. அப்புறம் UFS 4.1 வருது. ஸோ ஆப் ஓப்பன், குளோஸ் அந்த மாரி அதோட ஸ்பீட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா OnePlus Nord 5ல UFS 3.1 தான் வரும். ப்ராசஸரும் வந்து Snapdragon 8s தான் வந்து குடுக்குறாங்க. பட் OnePlus 15Rல வந்து Snapdragon 8 சீரிஸ்ல வரும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா கேமரால வந்து OnePlus Nord 5 வந்து பெஸ்ட்டா இருக்கிற மாரி தெரியுது. மெயினா செல்ஃபி கேமரா OnePlus Nord 5ல 50 மெகா பிக்சல் குடுத்திருக்காங்க. ஆனா OnePlus 15Rல வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் தான் வருது. அதே மாரி ரியர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் அதே 50+8 அதே ஒரு செட்டப் தான் இருக்கு. ஸோ அதுக்கு எதுக்கு 15R வாங்கணும் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். பட் 15Rல வந்து புதுசா இன்ஜின்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சூடு ஏறுது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியும். நான் வந்து லான்ச் ஈவென்ட்ல வந்து அத கொஞ்ச நேரம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்ப வேணா உங்களுக்கு டிஸ்ப்ளேல காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து இர்ஃபான் ரியாஸ் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நான் 7 Standard 0 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்கிரேட் பண்ணலாம்னு இருக்கேன். 5 to 7K பேலன்ஸ்டு, வைட் அண்ட் கிளியர் நேச்சுரல் சவுண்ட் செப்பரேஷன் இருக்கணும். 8K பிரைஸ் கூட ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐ திங்க் இந்த பிரைஸ்ல நான் முதலே சொன்ன மாரி 7X லெகட்டோ மாடல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நல்லா பேலன்ஸ்டாவும் இருக்கும். வைட் சவுண்ட் ஸ்டேஜ், இமேஜிங் குவாலிட்டி செம்மையா இருக்கும். ஸோ பயங்கரமா இருக்கும் அதோட சவுண்ட் குவாலிட்டி. பட் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அந்த 7X லெகட்டோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ காதுல நீங்க வியர் பண்ணோனே உங்க காது கொஞ்சம் அதுக்கேத்த மாரி பெருசா இருக்குமா, அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி காது வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து சொல்லிக்கிறேன். பட் அது தவிர்த்து நீங்க ட்ரை பண்ணணும்னா, சிம்கார்ட்டோட EW300 அந்த மாடல் சிம்கார்ட் மாடல்ஸ் எல்லாமே நல்லாருக்கும். அது 6000, 7000 அந்த பிரைஸ் கேட்டகரில தான் வரும். அண்ட் அடுத்து அந்த IMS வந்து நீங்க நார்மலா உங்க ஃபோன்லயே யூஸ் பண்ணி பாருங்க. அதிலயே உங்களுக்கு நல்ல பவர் கிடைச்சதுன்னா, நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவர் இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு DAC யூஸ் பண்ணுங்க அடிஷனலி. ஒரு கேசி AM01 டேக்கோ, இல்ல ஹெட்ஃபோன்ஸோட DDI5 டேக்கோ, இல்ல ஆடியோ கூலரோட ₹1000க்குள்ள அந்த D07 அந்த மாரி டேக் இருக்கு. ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி பாப்புலர். நெறைய பேர் அது வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நானும் வந்து யூஸ் பண்ணி அது எல்லாமே ரிவ்யூஸும் வந்து போட்டுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு பவர் கம்மியா இருக்குன்னா, நீங்க அத கன்சிடர் பண்ணலாம். இல்லன்னா வந்து நீங்க டிஃபால்ட்டா உங்க ஃபோன்லயே வந்து நல்ல சவுண்டுக்கு வருது அப்படின்னா, நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்கே டிராவல் விளாக் ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருக்காரு. Oppo Enco Buds 3 Pro Plus வெர்சஸ் Realme T310 வெர்சஸ் OnePlus Nord Buds 3 Pro. ஸோ இதுல எதுல வந்து கால் குவாலிட்டி, இன்டோர், அவுட்டோர் நல்லா இருக்கணும், பஞ்சான பேஸ், டிரான்ஸ்பரன்சி மோட் எல்லாமே இருக்கணும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காரு. அண்ட் அதே மாரி ஒரு 3 மந்த்ஸா வந்து தேடிட்டு இருக்காரு. அண்ட் ChatGPTல கூட வந்து கேட்டிருக்காரு. ஸோ இப்ப என்னன்னா, லாஸ்ட் 1 இயரா ஒரு Oppo Enco Buds 2 யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் Oppo Reno 11 Proல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஃபோனு. ஸோ அதுல எது பெஸ்ட்டுன்னு கேட்கிறாரு. ஸோ இதுல என்னன்னா, நீங்க ஆல்ரெடி Oppo Enco Buds 2 யூஸ் பண்றதுனால, அதுல இருக்கிற அந்த ஒரு டீப்பான மோர் பஞ்சி பேஸ் வந்து இப்ப வர பட்ஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அ அது அத விட ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, இது நான் ஆல்ரெடி நெறைய வீடியோலயே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க மேபி ரொம்ப பூஸ்டடான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க Oppo Enco Buds 2வே நீங்க திரும்ப கிடைச்சதுன்னா அத வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். ஆனா ஃபீச்சர்ஸோட கொஞ்சம் அந்த Oppoக்கு நியர்பை அந்த ஒரு பேஸ் நல்லா இருக்கணும் அப்டின்னா, Oppo OnePlusஓட Nord Buds 3 Proக்கு வந்து போலாம். ஏன்னா, அதுல ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் ANC அண்ட் இன்டோர், அவுட்டோர் கால்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடி Realme T310 அண்ட் Oppoவோட Enco Buds 3 Pro Plus இன்னும் நான் யூஸ் பண்ணல. மேபி அது ஃபியூச்சர்ல ஏதாவது பை பண்ணேன்னா, அத யூஸ் பண்ணி உங்களுக்கு அத ரிவ்யூ ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நீங்க OnePlus Nord Buds 3 Pro உங்களுக்கு கரெக்ட்டா சூஸா இருக்கும். ஆனா Enco Buds 2 அளவுக்கு ரொம்ப பேஸ் பூஸ்டடா இருக்குமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா OnePlusலயும் பேஸ் பூஸ்டட் தான். பட் Enco Buds 2 அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அத விட கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியா இருக்கலாம். மெயின்லி என்னன்னா, அந்த Enco Buds 2ல வந்து ஒரு டீப்பான ஒரு வைப்ரேஷன் சென்ஸ் சில இடத்துல குடுக்கும் நம்மளுக்கு. அந்த பேஸ்ல. அந்த பேஸோட டீப்பான ஒரு
சுத்தி எடுக்கிற அந்த பேஸ்ல வந்து ஒரு வைப்ரேஷன் சென்ஸ் சில டைம் வந்து குடுக்கும் ஒரு சில சாங்ல. அந்த ஒரு சென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ வர பட்ஸ்ல வந்து மிஸ் ஆவுது. அதுதான் ஒரு டிஃபரன்ஸா நான் வந்து பார்க்குறேன். மத்தபடி இன்னும் அந்த அந்த அதே மாரி அந்த ஒரு டீப்னஸ் அந்த டீப்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர பட்ஸ்ல வந்து கொஞ்சம் மிஸ் ஆவுது. இது வந்து Oppo Enco Buds 2ல இருந்தது. அண்ட் அது இப்போ Oppoவே பண்றதில்ல. இப்போ ரீசென்ட்டா Oppo Enco Buds 3 Pro லான்ச் பண்ணாங்கல்ல, அதிலயே வந்து கிடையாது. மேபி Pro Plusல வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரோல வந்து அந்த மாதிரி கிடையாது. அது நான் ப்ரோ வீடியோலயே சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்ரீராம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கமெண்ட். இதுல ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஐஎம்ஸ்ல கிடைக்கிற கிளாரிட்டி டிடபிள்யூஎஸ்ல கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அண்ட் அது இல்லாம அவர் வந்து JD1 யூஸ் பண்ணியிருக்காரு. JD10 யூஸ் பண்ணியிருக்காரு. அது 2மே DAC இல்லாமலே நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்றாரு. 5000 அபோவ் ஐஎம்ஸே பை பண்ணலாமா? இல்ல ஹையர் சப்போர்ட் உள்ள டிடபிள்யூஎஸ் பை பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸோ இதுல மெயினா டிடபிள்யூஎஸ்ஸா இல்ல ஐஎம்மா அப்படின்னு வரும்போது, ஃபர்ஸ்ட்லி வந்து அது உங்களோட ஓன் பிரெஃபரன்ஸ் பொறுத்து தான். இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்றத பொறுத்து தான் நீங்க அத டிசைட் பண்ணணும். உங்களுக்கு கன்வீனியன்ஸ் முக்கியமா? இல்ல வந்து கிளாரிட்டி முக்கியமா? ஃபர்ஸ்ட்லி டைரக்ட்டா சொல்லணும்னா, கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ஐஎம்ல தான் இருக்கும். டிடபிள்யூஎஸ்ல விட. அது ஈவன் ஹைரஸ், எல்டாக்கோ, எல்ஹெச்டிசியோ, இல்ல ஆப்டெக்ஸோ எந்த ஒரு கோடெக் சப்போர்ட்டா இருந்தாலுமே, அதுல டிடபிள்யூஎஸ்ல வர அந்த கிளாரிட்டிய விட ஐஎம்ஸ்ல வர கிளாரிட்டி கண்டிப்பா வந்து பெஸ்ட்டா தான் வந்து இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் ஐஎம்ஸோட சவுண்ட் ப்ரொஃபைல் பொறுத்து அது. நீங்க வந்து ஐஎம்ஸ்ல வந்து சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி ஒரு நல்ல பேலன்ஸ்டாவோ, இல்ல ஒரு பேலன்ஸ்டு பிரைட் சவுண்டிங் அப்படி இல்லாம, ஒரு ரொம்ப வந்து கிளாரிட்டி கம்மியா இருக்கிறது, ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம் அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அது செட் ஆவாது. அண்ட் அதே மாரி இன்னொரு கான்ட்ரோவர்சியான விஷயம் என்னன்னா, நீங்க பேஸும் வந்து புடிக்கும்னு சொல்றீங்க. அப்ப பேஸ் புடிக்கும்னா, ஐஎம்ஸோட பேஸ் வந்து எப்படின்னா, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஒரு சில அந்த அந்த இப்ப கிளாரிட்டி ஃபோகஸ்டு ஐஎம்ல பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அந்த டீப்னஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். அந்த ஒரு ரொம்ப அந்த இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்காது. ஸோ உங்களுக்கு டீப்பான அந்த கும்மு கும்மு பேஸ் வேணுமா? இல்ல வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு பேஸ் லைன் வேணுமா? இந்த 2 கொஸ்டினும் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு டீட்டெயில்டா போணும்னா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா, நீங்க அப்புறம் பை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு புடிக்காத மாதிரி அது இருந்ததுன்னா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா நீங்க வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் ஏரினஸ், பிரைட்னஸ், கிளாசிக்கல் அக்கூஸ்டிக் இந்த மாரி கேட்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க ஐஎம்ஸ்க்கே போயிடலாம். இல்ல அந்த பேஸ் லைன்ல வந்து டீட்டெயில்டான பேஸ் லைன் வேணும், சப் பேஸ்லாம் வேணும் அப்டின்னா, நீங்க ஐஎம்ஸ்க்கே வந்து போலாம். இல்ல எனக்கு வந்து பேஸ் சென்ட்ரிக்கா கொஞ்சம் பேஸ் நல்லா அந்த ஒரு பஞ்சினஸ் வந்து வேணும் எனக்கு. அந்த பாட்டம்ல வந்து அந்த டீப் பேஸ் கும் கும்ன்னு வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் எனக்கு வேணும். ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்டின்னா, அப்ப நீங்க டிடபிள்யூஎஸ்ல அது OnePlusல நல்லாவே கிடைக்கும். OnePlusல ஹைரஸ்ல இப்ப OnePlusஓட பட்ஸ் நீங்க 8000 கிட்ட போறீங்கன்னா, இப்ப பட்ஸ் Pro 3 நெனைக்கிறேன். அந்த மாரி மாடல் இருக்கு. இல்ல OnePlusலோட பட்ஸ் 4 இருக்கு. இல்ல பட்ஜெட்ல OnePlus Nord Buds 3 Pro இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பேஸ் சென்ட்ரிக்கா நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் கால் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ண சொல்றோம். நீங்க அவுட்டோர்லலாம் கால் பேசுவீங்கன்னா, அப்ப டிடபிள்யூஎஸ் தான் பெஸ்ட் அங்க ஐஎம்ஸ விட. ஸோ இது சப்ஜெக்டிவிட்டி கம்ப்ளீட்லி உங்களோட யூசேஜ் பிரெஃபரன்ஸ் பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து பெஸ்ட் ஐஎம் அண்டர் 2000 சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கிஷோர் குமார் வந்து கேட்டிருக்காரு. இது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு செக்மெண்ட்டுங்க. ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் ஐஎம்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். அதோட சவுண்ட் ப்ரொஃபைலும் வந்து போடுறேன். உங்களுக்கு எந்த சவுண்ட் ப்ரொஃபைல் புடிச்சிருக்கோ நீங்க அத வந்து செக் பண்ணலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, ட்ரூத் இயர் கேட், அதுக்கப்புறம் டான்ஜிம் பன்னி இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப அல்ட்ரா கிளாரிட்டில வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, டான்சோ வேனர் SG2 அந்த ஐஎம்க்கு வந்து போலாம். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பேஸ்ல வந்து அந்த பேஸ் லைன் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா வேணும். அண்ட் கொஞ்சம் அது அது ஹார்மோன் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கணும். அதாவது ஸ்மூத்தா இருக்கணும். ரொம்ப கிளாரிட்டி ஃபோகஸ்டா இல்லாம, கொஞ்சம் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பிளசன்ட்டா இருக்கணும் அப்படின்னா, அப்ப கேசி கேஸ்டர் ப்ரோ ஐஎம்க்கு வந்து போலாம். இல்ல வந்து இன்னுமே வந்து மிட்ஸ் குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கணும். ஒரு வார்ம் எக்ஸ்பீரியன்ஸா வேணும்னா, அப்ப 7H Salon Zeroக்கு போலாம். ஸோ இது எல்லாமே அண்டர் ₹2000 வருது. ஸோ உங்களுக்கு சவுண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ன பிரெஃபரன்ஸ் வேணுமோ, அதுபடி நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். வெல் கைஸ் ஓவராலா இப்ப இந்த வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு நெறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு Q&A செஷன், டெக் Q&A செஷன் எபிசோட் 1 அண்ட் அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல பண்ணலாம். இல்ல Instagramலயும் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாரி ரீசென்ட்லி நம்ம வந்து ஒரு கிவ் அவே வந்து போட்டிருந்தோம்ல. போல்ட்டோட ஹெட்ஃபோன்ஸ் கிவ் அவே வந்து போட்டிருந்தோம். அந்த கிவ் அவேயோட வின்னர வந்து நான் லைவ்ல தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல இருக்கும். லைவ்ல செலக்ட் பண்ணதுனால அது கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி தான். எந்த ஒரு அ எப்படி சொல்றது? சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இத வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க அப்டின்ட்டு. பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ண கிவ் அவேஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ப்ரூஃபும் வந்து இருக்கு. பட் இப்ப அது வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியணும் அப்டின்றது தான் இப்ப லைவ்லயே வந்து அந்த செலக்ஷன் பண்றேன். அண்ட் இப்ப அந்த கிவ் அவே வந்து அந்த வின்னருக்கும் வந்து போயிடுச்சு. அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு வந்து இப்ப இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். வெல் அவ்வளவுதான் இப்ப இந்த வீடியோல. உங்களுக்கு இப்ப இந்த புது டெக் Q&A சீரிஸ் புடிச்சிருந்ததுன்னா, ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.